இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இந்துமதி திணறினாள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை கண்ணா. உனக்கு அப்பா மட்டும்தான் இல்ல. சிலருக்கு தாய் இல்ல, உடன் பிறந்தோர் இல்ல. நான் அம்மா இருக்கேன், அக்கா இருக்கா. அப்பா ஏன் இல்ல? வளர வளர தன் தந்தை எங்கோ உயிருடன் இருக்கின்றார். அம்மாதான் அவரை உதறி தள்ளிவிட்டு வந்துவிட்டாள் என்று தெரிந்து கொண்டான். அதுவரை அவனை துரைத்து கொண்டு வந்த அப்பா ஏன் இல்லை என்ற கேள்வி, அம்மா எப்படி அவரை விட்டு பிரிந்து வந்து என்னை தகப்பன் இல்லாத பிள்ளையாக்கலாம் என்று ஆக்ரோஷத்துடன் எழுந்து வதைந்தது. இந்துமதிதான் தன் கணவனை பிரித்து வந்த காரணத்தை எத்தனை விளக்கியும் சாகரால் தன் தாயின் செய்கையை நியாயப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு அவள் மீது கோபமே வந்தது. தன்னை தகப்பன் இல்லாத பிள்ளையாக்கிவிட்ட ஆத்திரம் அவனுள் நிரம்பியது. இவை குரோதத்துடன் அவனும் உறைந்து போய்விட்டது. இப்போதெல்லாம் அவன் தன் தாயிடம் எந்த கேள்விகளும் கேட்பதில்லை. அவனுள் எழும்பும் கேள்விகளையும் மடித்து தன் உள் மனதில் அடைத்து பூட்டிக் கொண்டான். ஆனால் இன்று அவனுள் உறைந்து கிடந்த கோபம் எல்லாவற்றையும் கிளப்பி விட்டது. இன்னொரு முறை அவனிடம் கேட்கப்பட்ட பழைய கேள்வி, உன் அப்பா எங்கடா? நண்பன் ஒருவன் எதர்ச்சியாக கேட்ட கேள்வி அவனுள் அடங்கியிருந்த ஏக்கங்களை கிளப்பிவிட்டது. அப்பாவின் கையை பிடித்து கொண்டு கடை தெருவுக்கு போகலாம். அப்பாவிடம் வீட்டு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவோடு விளையாட்டு போட்டி பார்க்க செல்ல வேண்டும். இது என் அப்பா வாங்கி தந்தது என்று விளையாட்டு பொருட்களை சிநேகிதர்களிடம் காட்டி பெருமைப்பட வேண்டும். எனக்கு மோட்டார் சைக்கிள் வேண்டும் என தந்தையிடம் அடம்பிடிக்க வேண்டும். எனக்கு மோட்டார் சைக்கிள் வேண்டும் என தந்தையிடம் அடம்பிடிக்க வேண்டும். எத்தனை ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள். இவையெல்லாம் இன்று சிநேகிதனின் கேள்வியால் மீண்டும் மேலெழுந்து வந்து அவனை துரத்த தொடங்கின. அவன் படுக்கையை விட்டு எழுந்தான். வீட்டிற்கு வெளியே வந்தான். வீதியில் நடக்கத் தொடங்கினான். பேருந்து நிறுத்தத்தை அடைந்தான். அங்கே குட்டி சுவர் மறைவில் அமர்ந்திருந்த தன் சிநேகிதர்களோடு சேர்ந்து கொண்டான். வெண்ணிற பொடியை ஒரு தாளில் சுற்றி எடுத்து பீடி போல் நெருப்பு வைத்து புகைத்தான். அது கட்டுப்பாடும் கரைந்தது. அவன் பறப்பது போல் அவனுள் சென்று கரைய அதோடு சேர்ந்து அவனுடைய உணர்ந்தான். அவனுக்கு கீழிருந்து கேட்ட, உன் அப்பா யார்? உன் அப்பா எங்கே? உனக்கு அப்பா இல்லையா என்ற கேள்விகள் மெல்ல மெல்ல தன் தீவிரத்தை இழந்தன. இப்பொழுது அவன் பேருந்து நிறுத்தத்தின் கூரை மீது ஏறி நின்றான். எனக்கு அப்பா இல்ல, நான் அப்பா இல்லாத பிள்ளை என்று கத்தினான். ஆம், அவன் தன் வாழ்க்கையை புதைக்க கல்லறை தோண்டி கொண்டிருந்தான். பேருந்தை விட்டிறங்கி திவ்யா வீடு நோக்கி நடக்கத் தொடங்கியில் பேருந்து நிலையத்தின் எதிரே இருந்த சிகரெட் கடைக்காரர் அவளை அழைத்தார். இங்கே கொஞ்சம் வந்து போமா, உன்கிட்ட முக்கியமா விஷயம் பேசணும் என்று அழைத்து அவரை நெருங்கினாள் திவ்யா. உன் தம்பி இப்போ எப்படிமா இருக்கா என்று கடைக்காரர் கேட்டார். அவனுக்கு என்னங்க, நல்லா தானே இருக்கா என்றபடி அவரை விசித்திரமாக பார்த்தாள் திவ்யா. ஏறி நின்றுட்டு கீழே குதிக்க போறேன்னு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். 2 நாள் முன்னால ராத்திரி பஸ் ஸ்டாப் கூரை மேல நானும் பக்கத்து கடைக்காரனும் நல்லதனமா பேசி அவனை கீழே இறக்கி உங்க வீட்டு வாசல் வரை வந்து விட்டுட்டு போனோம். அதான் கேட்டேன். அது பற்றி அவள் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது அதிர்ச்சியாக இருந்தது. அவள் திருவென விழித்தாள். கடைக்காரர் மேலும் செய்தி இன்னும் அதிர்ச்சி தருவதாக இருந்தது. அவனோட சிநேகித பசங்க சரியில்லைம்மா. ராத்திரி இந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்து புகைக்கிறாங்க, வேறு என்னென்னோ எடுத்துக்கொள்ளுக்கிறாங்க, தெரியல. தம்பியும் இவங்களோட இருப்பதை தினமும் பார்க்குறேன். சாகர் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாக தான் இருந்தான். சின்ன வயசில் வீண் பிடிவாதமும் அடம் பிடித்தாலும் அளவுக்கு அதிகமாகவே இருந்தன. வளர வளர அலட்சிய போக்கும் கூடவே சேர்ந்து கொண்டது. எதற்கெடுத்தாலும் பெற்றவர்களிடமும் தமக்கையிடமும் வாதமிடுவதே வழக்கமாயிருந்தது.
அவன் அவர்களுடன் மனம் திறந்து பேசுவதே இல்லை. எனவே அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்பதும் புரியாத புதிராகவே இருந்தது. இப்பொழுது கடைக்காரர் சொன்ன செய்தி திவ்யாவை தடுமாற வைத்தது. பேருந்து நிலையத்தின் கூரை மேல் ஏறி நின்று, கலாட்டா செய்தானா, கீழே குதித்து விட முயன்றானா, மருந்து சாப்பிடுகிறானா என்று பதைத்தாள். வீட்டினுள் நுழைந்ததும் முதலாக சாகரின் அறையினுள் சென்று தேடினாள். மேஜை, டிராயரில், அலமாரியில், மெத்தையின் கீழ் என்று பல இடங்களில் தேடிய பின் மெத்தையின் கீழிருந்து 2 காகித பொதிகள் கிடைத்தன. இவை மருந்துகளாக தான் இருக்கும் என்று நினைத்தபடி அவைகளை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டாள். அதே சமயம் உள்ளே வந்த இந்துமதி, இங்க என்னடி தேடி வந்துட்ட? என்னடி விஷயம் இந்த நேரத்தில்? தம்பி அறையில் என்ன செய்ற? வா, டீ ஆறிட போது என்று சொல்லிவிட்டு பதில் எதிர்பாராமல் திரும்பிச் சென்றாள். இப்பொழுதெல்லாம் இந்துமதி இப்படித்தான் நடந்து கொள்கிறாள். வாழ்க்கை முழுவதும் அடிபட்டு நொந்து போயிருக்கும் உள்ளம் எந்த சின்ன துன்பங்களையும் தாங்க முடியாமல் நைந்து போயிருந்தது. எதையாவது கேட்கப் போய் மனம் வருந்துபடியான பதில் கிடைத்து விடுமோ என்று அஞ்சுவதைப் போல் பதிலை எதிர்பாராமல் கேள்விகள் கேட்பதோடு நிறுத்தி கொள்வாள். பல சமயங்களில் கேள்விகள் கேட்பதை கூட தவிர்ப்பாள். அவளுடைய மனதில் சதா ஒரு பயம் இருந்தது கொண்டே இருந்தது. கடந்த காலம் தன் வாழ்வில் மீண்டும் வந்து விடுமோ என்ற பயம்தான் அது. அந்த பயத்தை வெற்றி கொள்ள தெரியாமல் அதை விட்டு நழுவி ஓடிக்கொண்டிருந்தாள் அவள். பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்க்க வேண்டும். பயந்து ஓடினால் அவை நம்மை துரைத்து கொண்டு பின்னால் வரும் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. ஓரளவு தாயின் மனநிலையை புரிந்து வைத்திருந்த திவ்யா சாகரை பற்றி எதுவும் சொல்லாமல் இருப்பதே சரி என தீர்மானித்தாள். இரவு சாப்பாட்டு சமயத்தில் இந்துமதி புலம்பினாள். 9 மணி ஆகிறது. இந்த பயல் இன்னும் வரல. இந்த நேரத்தில் எங்கே ஊர் சுற்ற போகிருக்கா? சமயத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுதா பார். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீ சொல்லிப்பாருடி. 10 மணிக்குள் வீடு வந்தாகணும்னு கேடு வச்சிருக்கோம்ல, வந்துடுவான். நீ கவலைப்படாதம்மா, நான் பேசுகிறேன் அவன்கிட்ட என்றாள் திவ்யா. இவனோட நடவடிக்கைகளை பார்த்தா கவலையா இருக்குடி. இவன் காலேஜுக்காவது ஒழுங்கா போறானோ என்னவோ, விசாரிச்சு பார்க்கணும். வீட்டில் ஒரு நாளாவது புஸ்தகத்தை விரித்து படித்ததே நான் பார்த்ததில்லை. யார்கிட்ட என்ன கோவமோ தெரியல. ஒரு சிரிப்பு, ஒரு பேச்சு கிடையாது. எப்போ பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் என்றாள் இந்துமதி வருத்தத்துடன். நீ அவனை பற்றி கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் படு என்றாள் திவ்யா. என்னத்த படுக்கிறது? அவன் வரும் வரை தூக்கம் வருமா? பழகிக்கோமா. அவன் இல்லாமல் சாப்பிட பழகிட்டோம் பாரு, அது மாதிரி. சொல்லி கொண்டிருந்த திவ்யாவின் தொண்டை கரகரத்தது. வார்த்தை எழும்ப மறுத்தது. இந்துமதி ஏதோ முணுமுணுத்தபடி சமையல் அறையை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அம்மா, நான் செய்கிறேன், நீ போய் படுத்துக்கோ என்றபடி தாயை நெருங்கிய திவ்யா இன்னும் அவள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு அல்லது தனக்குள் பேசிக்கொண்டு இருப்பதை கவனித்தாள். தெய்வமே, என் பிள்ளைய காப்பாத்து என்ற வாக்கியம் மட்டும் தெளிவாக திவ்யாவின் காதில் விழுந்தது. திவ்யா வருத்தத்துடன் தாயை பார்த்தாள். சதா தன் பிள்ளைக்காக உருகி தவிக்கும் தாய்தான் பெண் உருவம் பெற்றதோ என்று நினைத்தபடி அவளை தன் பக்கம் திருப்பினாள். என் மேல் நம்பிக்கையும் வைமா. சாகரினி என் பொறுப்பு. அவனை பற்றி நீ கவலைவே படக்கூடாது என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினாள். இரவு 10:30 மணி அளவில் சாகர் வீடு திரும்பினான். ஏண்டா, 10 மணி வரைக்குள் வந்துடணும்னு சொல்லியிருக்கோம்ல, பின்ன ஏன் லேட்டா வர என்று கேட்ட தமக்கைக்கு பதில் ஏதும் கொடுக்காமல் நேரே தன் அறைக்கு சென்று தொப்பன படுக்கையில் விழுந்தான். வெளியே இருந்து வந்ததும் கை கால் கழுவ வேண்டாம்? இது கூட சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி உனக்கு கற்றுக் கொடுக்கணுமா என்று திவ்யா சொல்ல அதை அவன் அலட்சியப்படுத்தினான். சாகர் அப்படித்தான். என்றுமே மனம் திறந்து பேசியதோ எதிர்த்து வாதிட்டதோ இல்லை. தன் மௌனத்தாலே நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லிவிட்டு போங்க, அது என்னை பாதிக்கப் போவதில்லை என்று தெரிவித்து விடுவான்.
சின்ன வயதில் எதிர்த்து வாயாடி உரிமையோடு சண்டை போடும் தம்பியை தான் என்றோ இழந்து விட்டது அவளுக்கு புரிந்துதான் இருந்தது. கை கால் கழுவி சாப்பிடவா என்றாள் திவ்யா. எனக்கு பசி இல்லை என்றான் சாகர். ஏன் பசி இல்லை? என்ன சாப்பிட்ட? போ. அப்பாலே, பசிக்கலன்னா புரியல. அதான் ஏன் பசிக்கலன்னு கேட்குறேன். ஒன்றும் சாப்பிடாம பசி அடங்காதே. உன் உதவக்கார சிநேகிதர்கள் கூட ஏதாவது சாப்பிட்டேன்னு சொல்லு.